எனது பெயர் மணிகண்டன். நான் படித்தது MCA. சிறுவயது முதல் இந்த தமிழ் நூலகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் படித்து வியந்து மகிழ்ந்த ஒரு சிறப்பான தலையங்கம் கட்டுரை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நகைக்கடைக்கு செல்கிறீர்கள். பிளாட்டினம் என்று சொல்வார்கள், நோபல் மெட்டல்ஸ். பிளாட்டினம் நகைகளை எப்படி வாங்குவது என்று ஒரு கட்டுரை மிக அழகாக இருந்தது. சுயதொழில் மாத இதழில். கடைக்குள் சென்றவுடனே திரு என்று முழிப்போம். அங்கே உள்ளவர்கள் மாடர்ன் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார்கள். நண்பருக்கு திருமணம், அல்லது தெரிந்தவர்களுக்கு கர்ப்பிணியாக இருக்கிறார், அல்லது புது வீடு போடுகிறார்கள். நீங்கள் விலை உயர்ந்த ஒரு பொருள் தானமாக கிஃப்டாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் பிளாட்டினம் நகைகள் சிறந்தது. அதை எப்படி வாங்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த கட்டுரையில் மிக அழகாக இருந்தது, என்னை ஈர்த்தது. பிளாட்டினம் நகைகள் எப்படி இருக்கும் என்றால், நான் அணிந்துள்ளேன் பாருங்கள், இது சில்வர், வெள்ளி என்பார்கள். பளீர் என்று இருக்குமாம். பிரிட்டில் என்று சொல்லுவாங்க, ஷைனிங்காக இருக்கும் பார்ப்பதற்கு. அதை விலை உயர்ந்த ப்ரீஷியஸ் மெட்டல் என்று கூறுவார்கள் வேதியியலில், ரசாயனத்துறையில். அது ரேடியாக்டிவ் புளூட்டோனியம், யுரேனியம் வகையில் வருகின்ற ஒரு எலிமெண்ட். அதை வாங்குவது எப்படி என்றால் சில வழிமுறைகள் கூறியிருந்தார்கள். ஹால்மார்க் என்று கூறுவார்கள். அந்த ஹால்மார்க் தரம் நிர்ணயம் அதிக எண்களை கொண்டிருந்தால் சிறந்தது என்று அர்த்தமாகும். பளபளப்பும் இருக்குமாம், சிலது மங்கிய நிறமாக இருக்கும், அது போன்றும் வாங்கலாம் என்று கூறினார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு முடித்திருந்தார்கள். தங்க நகைகள் வாங்கும்போது 22 கேரட் என்போம், கேடிஎம் என்று சொல்வோம், MV, MC, VR என்று பல வகைகள் உண்டு. தர நிர்ணயம். ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கும் பொழுது அதை நாம் டிசைன், மெட்டல், சர்ஃபேஸ் என்று சொல்வார்கள், அதெல்லாம் பார்த்து செலக்ட் செய்து வாங்க வேண்டும் என்று முடித்திருந்தார்கள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. இரண்டாவது தலைப்பாக நான் பேச வரும்போது சைவம். சைவம், இந்த புத்தகம் என்னை மிகவும் ஈர்த்தது. இதில் உள்ள தகவல்கள் அவ்வளவு அழகாக உள்ளது. சைவ வினாடி வினா இதில் கூறியிருக்காங்க, சைவம் இஸ் த ஓல்டஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன். சமயங்களிலே மிக மிக பழமையானது என்று குறிப்பிடுகிறார்கள். 3 உண்மைகள்: பதி, பசு, பாசம். பதி என்றால் காட், பசு என்றால் சோல், ஃபெட்டர், அதை பாசம் என்று கூறுகிறார்கள். மேலும் 4 வகையான முறைகள் உண்டு என்கிறார்கள் சைவத்தில். சரியை, கிரியை, ஞானம், யோகம். 4 வழிகளில் இறைவனை அடையலாம் என்று கூறுகிறார்கள். மிக அழகாக போகிறது இந்த புத்தகம். திருநீற்றியல், ஆசாரவியல், பொது, அகச்சந்தானம், புறச்சந்தானம் பலவிதமாக உள்ளது. இதில் மும்மலங்கள் என்று குறிப்பிடுகின்றன: ஆணவம், கண்மம், மாயை. அவற்றை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் 3 வகையாக இறைவனை 8 வகையாக கூறுகின்றனர். அதில் பார்த்தீர்கள் என்றால், ஒன் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எங்கும் நிறைந்திருப்பவர். எசென்சியல் பியூரிட்டி, தூய உடம்பினர் என்று கூறுவார்கள், பரிசுத்தம் என்பார்கள். இறைவனை அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். 3ஆவதாக அப்சல்யூட் விஸ்டம், மிகுந்த அறிவு நிறைந்தவர், இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ட். 4ஆவதாக. 5ஆவதாக ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் பாண்ட்ஸ், எல்லா பிணைப்புகளிலிருந்து விடுபட்டவர். 6ஆவதாக இன்ஃபைனைட் கிரேஸ். 7ஆவதாக ஆம்னிபோட்டன்ஸ். 8ஆவதாக இன்ஃபைனைட் பிளிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இது சைவத்தை பற்றி பல வகையில் கூறுகிறது. வழிமுறைகள், நெறிமுறைகள் பல உண்டு. பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், நோயாளிகளை எக்காரணம் கொண்டும் நாம் மனம் நோகும்படி செய்யக்கூடாது. சிவனிடம் மன்னிப்பே இல்லையாம். கர்ப்பிணி பெண்கள், அவர்களை மிகவும் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். கோயில்களில் எக்காரணம் கொண்டும் தூங்குதல் கூடாது. துறவிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பாவம் வரும் என்று குறிப்பிடுகிறார்கள். என்னை ஈர்த்தது அந்த வழிமுறைகள். தினமும் ஆலயம் செல்ல வேண்டும், தேவாரம், திருவாசகம் பாட வேண்டும், அந்த பஞ்சாட்சரம் போத வேண்டும் என்று சிறப்பாக போகிறது. நிறைய வழிமுறைகள் உள்ளன, மேலும் நிறைய உள்ளது. மீண்டும் சந்திப்போம், நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.